முருகப்பெருமானின் ஆறுபடை வீட்டில் முதல் வீடான திருப்பரங்குன்றம் தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோவிலையும் முருகப்பெருமான் நமக்கு நின்ன கோலத்தில் காட்சி தருவாங்க. ஆனால் நம்ம திருப்பரங்குன்றம் கோவிலில் மட்டும்தாங்க நமக்கு உட்கார்ந்த கோலத்தில் காட்சி தராங்க. தெய்வ யானையுடன் திருமண கோலத்தில் அமர்ந்த நிலையில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. இது ஒரு குடைவரை கோவிலுங்க. பாறையை குடைந்து கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் தாங்க இது. இங்கே மூலவராக காட்சி தரும் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு அபிஷேகமும் கிடையாதுங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானின் திருமேனி எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, மூலிகை மற்றும் மண்கலவை பாறைகளாலும் உருவானதாக இங்கே சொல்லப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு பதிலாக புனுகு எனப்படும் ஒரு வகையான வாசனை திரவியம் தாங்க சாத்தப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறதுக்கு பதிலாக அங்கே உள்ள வேலுக்கு எல்லா அபிஷேகமும் நடக்குதுங்க.